ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்போட தமிழ் 2026 நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நம்ம சேனலில் புதுசாக வந்திருந்தா இந்த வீடியோ பாருங்கள். 7ஆம் வகுப்புக்கான எல்லா வீடியோவும் நம்ம போடுவோம். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் 2026 நடந்த 7ஆம் வகுப்புக்கான தமிழ் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். சரிங்களா? இது உங்கள் எக்ஸாமுக்கு மாடல் பார்த்துக்கலாம், முக்கியமான கேள்வியை பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க அண்ட் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். டோட்டல் பார்த்தோமாக 60 மார்க்கு. அதில் 5 வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். சரிங்களா? 5. அப்புறம் 5 மார்க் வந்து பொறுத்துக. அதுக்கடுத்து பார்த்தோமாக 5 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2 மார்க் கொஸ்டின் 5 எழுதணும். சரிங்களா? டோட்டல் 5 எழுதணும். அதில் வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க? 8ல் நம்ம 5 எழுதுனா போதுமானது. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து 5 எழுதுனா போதுமானது. இந்த கேள்வியே நம்ம வந்து படிச்சுட்டு ஃபைனலில் போனாலும் போதும். இதுலேருந்து கன்ஃபார்மாக 4வது வந்துடும். சரிங்களா? ஸோ இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டால் போதுமானது ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ யாராவது 7ஆம் வகுப்புக்கு போயிருக்கீங்களோ அவங்க எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வரும்போது உங்களுக்கு ஈஸியாக, சரிங்களா, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 4 மார்க் கொஸ்டின் 3 எழுதணும். 5ல் ஏதாவது 3 எழுதுனா போதுமானது. சரிங்களா? திருநெல்வேலி நகர அமைப்பை பற்றி எழுதுக. உருவ அணி எவ்வாறு அமையும்? இளம் வயதிலேயே செய்ய வேண்டிய செயல்களாக முனைப்படியார். குருவனையாவை. இரக்கமுடையோர் பற்றி இயேசு கவியம். குருவனையாவை. ஆட்சி மொழி பற்றிய காயிதே மில்லத்தின் கருத்தை விளக்குக. சரிங்களா? அடுத்து பார்த்தோம்னா 4+2 மனப்பாட பகுதி. சரிங்களா? இதில் ஒரு குறளும் ஒரு மனப்பாட பகுதியும் கேட்பாங்க. 4 மார்க் + 2 மார்க்கு. ஸோ அதை நம்ம விட்டுறக்கூடாது. அதுக்கடுத்து 1 வேர்ட்ஸு மேக்ஸிமம் இலக்கணத்தை வச்சு 1 வேர்டு கேட்பாங்க. 2 மார்க்கு. சரிங்களா? கடைசியில் பார்த்தோம்னா 6 மார்க். இது வந்து 6 மார்க்கு ஸ்டூடெண்ட்ஸ். சரிங்களா? நம்மளுக்கு வந்து எப்படி இது பண்ணணும்? இது டிகேசி குறிப்பிடும் திருநெல்வேலி கவிஞர்களுள் யாரேனும் 3 கவிஞர்கள் பற்றி செய்திகளை தொகுத்து எழுதுக. பயணம் கதையை சுருக்கி கதை எழுதணும். ஏதாவது பெரிய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கடுத்து வந்தமாக கட்டுரை. சரிங்களா? கட்டுரை இல்லைன்னா ஒரு லெட்டர் ரைட்டிங். சரிங்களா? இதை நீங்கள் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக நம்ம எக்ஸாமில் அதிக மார்க் வாங்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொஸ்டின் வேண்டாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.